என் தங்கமே, உன் கைல குங்குமம் சிந்திச்சா அது சாதாரணமாக நடந்த விஷயமா நினைக்காதே. அது சமயபுரம் மாரியம்மன் உன் வாழ்க்கைக்குள் அனுப்புற ஒரு மென்மையான செய்தி. அந்த குங்குமம் உன் கையில் விழுந்த அந்த நிமிடம் உன் ஆன்மா ஒரு கணம் நின்று கேட்டிருக்கும். ஏதோ சொல்ல வருது போல ஒரு உணர்வு உள்ளுக்குள்ள எழுந்திருக்கும். அந்த உணர்வே முக்கியம். அந்த உணர்வே அந்த செய்தியின் ஆரம்பம். குங்குமம் எப்போதும் சக்தியின் அடையாளம். அது சின்ன தூளாக இருந்தாலும் அதுக்குள்ள இருக்கிற ஆற்றல் ஆழமானது. உன் கையில் அது விழுந்தது என்றால் நீ தனியா இல்லைன்னு சொல்ல வருது. நீ கடந்து வந்த பாதைகள் எல்லாம் வீணா போகவில்லைன்னு நினைவூட்டுது. நீ சுமந்த வலி, நீ அடக்கிய கண்ணீர், நீ சொல்லாம விட்ட பிரார்த்தனைகள் எல்லாத்தையும் ஒரு சக்தி கவனிச்சுக்கிட்டே இருக்கு என்பதற்கான உறுதி அது. சமயபுரம் மாரியம்மன் எப்போதும் சத்தமா பேச மாட்டாள். அவள் அருள் அமைதியா வரும். குங்குமம் சிந்துறதும் அப்படித்தான். பெரிய அதிசயம் போல இல்ல. ஆனா மனசுக்குள்ள ஒரு ஆழமான அதிர்வை ஏற்படுத்தும். அது உன்னை பயமுறுத்த வரல. உன்னை தைரியப்படுத்த வருது. நீ இப்போ பல விஷயங்களை பொறுமையோட தாங்கிக்கிட்டிருக்க. அந்த பொறுமையை அவள் பார்த்துக்கிட்டிருக்கா. உன் வாழ்க்கையில சில காலமா தாமதங்கள் இருந்திருக்கும். சில விஷயங்கள் கையில் வரப்போற மாதிரி தோணியும் கடைசி நிமிஷத்துல விலகியிருக்கும். அதனால மனசு சோர்ந்திருக்கும். அந்த சோர்வுக்குள்ள தான் இந்த குங்குமம் விழுந்திருக்கும். அது உனக்கு சொல்ல வருது, நீ தடுக்கப்பட்டவன் இல்லை. நீ பாதுகாக்கப்படுகிறவன். சில விஷயங்கள் தாமதமானது உன்னை காப்பாத்தத்தான். குங்குமம் உன் கையை தொடும் போது உன் கர்ம சுமைகள் மெதுவா கரைய ஆரம்பிக்குது. இது ஒரே நாள்ல எல்லாம் மாறிடும் என்ற வாக்குறுதி இல்லை. ஆனா இனிமே மாறப்போகுது என்ற அறிகுறி. நீ சுமந்த சில பாரங்கள் உன்னோடல்லன்னு உன் ஆன்மா இப்போ புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த புரிதல் வந்ததும் சுமை குறையும். உன் உடம்பு கூட இப்போ இந்த மாற்றத்தை உணர ஆரம்பிச்சிருக்கும். முன்னாடி காரணமே இல்லாம வந்த சோர்வு மெதுவா குறையும். தூக்கம் ஆழமா வரும். மனசு அதிகம் அலையாது. இந்த எல்லாமே உள்ளுக்குள்ள நடக்குற சீரமைப்பின் அடையாளங்கள். சமயபுரம் மாரியம்மன் உன் ஆற்றலை ஒழுங்குபடுத்திக்கிட்டிருக்கா. உன் உறவுகளில இனிமே ஒரு தெளிவு வரும். யார் உன்னோட பயணத்துக்கு சேர்ந்தவர்கள், யார் இங்க நிறுத்தப்பட வேண்டியவர்கள் என்பதும் மெதுவா புரியும். இந்த புரிதல் வலியோட வராது. அமைதியோட வரும். நீ யாரையும் வெறுக்க மாட்ட. ஆனா எல்லாரையும் உன் வாழ்க்கைக்குள்ள இடம் கொடுக்கவும் மாட்ட. இந்த எல்லை தான் அம்மன் தரும் பெரிய பாதுகாப்பு. குங்குமம் சிந்தியது ஒரு எச்சரிக்கையும் கூட. நீ உன்னை மறந்து எல்லாருக்காகவும் வாழ்ந்த நேரங்களை நிறுத்தச் சொல்லுறது. இனிமே உன் உடம்பு உன் கோவில். உன் மனசு உன் பூஜை. உன் உண்மை உன் வழிபாடு. நீ உன்னை மரியாதையோட காப்பாத்தினா தான் உன் வாழ்க்கை சீரா ஓடும். சில நேரம் நீ தனிமையா இருப்பது போல தோணும். ஆனா அது தனிமை இல்லை. அது அம்மன் உன்னை உள்ளுக்குள்ள கூட்டிக்கிட்டு போகும் காலம். அந்த காலத்துல வெளி சத்தம் குறையும். உள்ள சத்தம் தெளிவா கேட்கும். அந்த சத்தம் பயமுறுத்தாது. அது வழிகாட்டும். உன் கையில் குங்குமம் விழுந்தது உன் பெண்சக்தி எழுந்திருக்கு என்பதற்கான அடையாளமும். நீ பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் உன்னுள்ள அந்த சக்தி இப்போ செயல்பட ஆரம்பிச்சுட்ட. அந்த சக்தி தான் பொறுமை. அந்த சக்தி தான் குணப்படுத்தல். அந்த சக்தி தான் எல்லாத்தையும் தாங்கி நிற்கும் ஆற்றல். உன் வாழ்க்கையில இனிமே சில முடிவுகள் திடீர்னு எடுக்கப்படும். அந்த முடிவுகள் பயத்தால இல்லை. ஒரு உள்ளுணர்வால. அந்த உள்ளுணர்வு தான் அம்மன் பேசும் மொழி. நீ அதை நம்ப ஆரம்பிச்சா தவறுகள் குறையும். நீ உன்னை நம்ப ஆரம்பிச்சா வாழ்க்கை உன்னை தள்ளாது. குங்குமம் உன் கையில் இருந்தபோது நீ அதை சுத்தம் செய்ய நினைத்திருப்பாய். அதே மாதிரி தான் இப்போ உன் வாழ்க்கையில சில விஷயங்களை சுத்தம் செய்யும் காலம். பழைய எண்ணங்கள், பழைய பயங்கள், பழைய குற்ற உணர்ச்சிகள் எல்லாத்தையும் மெதுவா விடுவிக்கிற காலம். இதை நீ வலுக்கட்டாயமா செய்ய வேண்டியதில்லை. அது தானாகவே நடக்கும். சமயபுரம் மாரியம்மன் உனக்கு சொல்ல வருவது இதுதான். நீ உடைக்கப்பட வரல. நீ வடிவமைக்கப்பட வர்றா. உன் வலி உன்னை அழிக்கல. அது உன்னை ஆழப்படுத்துது. உன் கண்ணீர் உன்னை பலவீனமாக்கல. அது உன்னை தூய்மைப்படுத்துது.
உன் வாழ்க்கையில இனிமே சிறிய நிம்மதிகள் அதிகமா தோணும். பெரிய சந்தோஷம் இல்லாமல் கூட உன் மனசு அமைதியா இருக்கும். அந்த அமைதி தான் உண்மையான அருள். எல்லாம் கிடைத்ததும் வரும் சந்தோஷம் நிலைக்காது. ஆனா காரணமில்லாம வரும் அமைதி நிலைக்கும். என் தங்கமே, இந்த குங்குமம் விழுந்த செய்தி ஒரு உறுதி. நீ தவறான பாதையில் இல்லை. நீ தண்டனைக்குள் இல்லை. நீ அம்மனின் பாதுகாப்புக்குள் இருக்க. நீ எவ்வளவு தூரம் போனாலும் அந்த பாதுகாப்பு உன்னை சுற்றி தான் இருக்கும். நீ விழுந்தாலும் உன்னை எழுப்ப ஒரு கை உன் அருகிலே தான் இருக்கும். இந்த அருள் வெளியில் தெரிய வேண்டியதில்லை. அது உன் நடையில தெரியும். உன் பார்வையில தெரியும். உன் வார்த்தையில்லா அமைதியில தெரியும். நீ மாறிக்கிட்டே இருக்க. இந்த மாற்றம் மெதுவானது, ஆனா உறுதியானது. இந்த பாதை உன்னை உன்னோட உண்மையில கொண்டு போகும். சமயபுரம் மாரியம்மன் அருள் உன் மேல் நிறையவே இருக்கு. அதை நீ நிரூபிக்க வேண்டியதில்லை. அதை நீ சம்பாதிக்க வேண்டியதில்லை. அது ஏற்கனவே உன்னோட தான் இருக்கு. குங்குமம் சிந்தியது அதை உனக்கு நினைவூட்ட வந்த ஒரு மென்மையான சின்னம் மட்டுமே. அந்த நினைவோட நீ முன்னாடி நடந்தா போதும். உன் வாழ்க்கை தானாகவே ஒழுங்கா நடக்க ஆரம்பிக்கும். என் தங்கமே, அந்த குங்குமத்தின் நிறம் உன் கையில் பதிந்தது போல உன் ஆன்மாவிலும் ஒரு அடையாளம் பதிஞ்சிருக்கு. அந்த அடையாளம் யாருக்கும் தெரிய வேண்டியதில்லை. அது உனக்கே தெரிந்தால் போதும். நீ சோர்ந்த நேரங்களில், மனசு உடைய போகும் தருணங்களில், காரணமே இல்லாம ஒரு தைரியம் உள்ளுக்குள்ள எழும். அந்த தைரியத்தின் மூலமே அந்த அருள். நீ தனியா இல்லைன்னு நினைவூட்டுற சக்தி. சமயபுரம் மாரியம்மன் உன்னை எதுக்காகவும் அவசரப்படுத்த மாட்டாள். அவள் நேரத்தை அறிவாள். உன் மனசு எப்போ தயார், உன் ஆன்மா எப்போ திறக்குது, உன் வாழ்க்கை எப்போ மாறணும் எல்லாத்தையும் அவள் நுணுக்கமா பார்த்துக்கிட்டே இருப்பாள். அதனால தான் சில விஷயங்கள் திடீர்னு நடக்குற மாதிரி தோணினாலும் அது எல்லாம் முன்பே தீர்மானிக்கப்பட்ட ஒழுங்குல தான் நடக்குது. உன் வாழ்க்கையில நீ முன்னாடி சந்திச்ச அநியாயங்கள் இனிமே உன்னை காயப்படுத்தாது. அவை நினைவா வரலாம். ஆனா அவை உன்னை பலவீனப்படுத்தாது. ஏன்னா நீ இப்போ பாதுகாப்புக்குள் இருக்க. அம்மன் பாதுகாப்பு என்றால் சுவர்கள் போட்டு அடைப்பது இல்லை. அது உன் உள்ளுக்குள்ள ஒரு உறுதியை விதைப்பது. அந்த உறுதி இருந்தா வெளி சூழ்நிலைகள் உன்னை உடைக்க முடியாது. உன் மனசு இப்போ அதிகம் உணர்ச்சி வசப்படாம இருக்க ஆரம்பிக்கும். இதயமில்லாம ஆகுறதால இல்லை, தெளிவா ஆகுறதால. யார் உண்மை யார் வேஷம் என்பதை கண்டுபிடிக்க உனக்கு இனிமே அதிக நேரம் வேண்டியதில்லை. ஒரு உணர்வு போதும். அந்த உணர்வே உன் வழிகாட்டி. குங்குமம் சிந்தியது உன் வாழ்க்கையில ஒரு சுத்திகரிப்பு ஆரம்பிச்சிருக்கு என்பதற்கான அறிகுறி. அது வெளியில தெரியாம உள்ளுக்குள்ள நடக்கும். பழைய பழக்கங்கள் மெதுவா விலகும். உன்னை காயப்படுத்திய சிந்தனைகள் வலுவிழக்கும். நீ அவைகளை பிடிச்சு வைக்க முயற்சி செய்ய மாட்ட. அவை தானாகவே உன்னை விட்டு விலகும். உன் உடம்பும் இந்த மாற்றத்துக்கு ஒத்திசைவா மாற ஆரம்பிக்கும். முன்னாடி காரணமில்லாம வந்த தலைவலி, மார்பு சுமை, மன அழுத்தம் எல்லாம் மெதுவா தளரும். எல்லாமே ஒரே நேரத்துல சரியாயிடும் என்றில்லை. ஆனா ஒவ்வொரு நாளும் சர்ரு சர்ரு இலகுவா தோண ஆரம்பிக்கும். அந்த இலகுவே பெரிய குணப்படுத்தல். உன் உறவுகளில இனிமே நாடகம் குறையும். நீ யாருக்காகவும் உன் உண்மையை மாற்றிக்க மாட்ட. அதே நேரம் நீ யாரையும் காயப்படுத்தவும் மாட்ட. இந்த சமநிலையை நீ கற்றுக்கிட்டது தான் அம்மன் அருளின் வெளிப்பாடு. உண்மை பேசும் தைரியம் வந்துட்டா வாழ்க்கை சீரா ஓடும். சில நேரம் நீ எதையும் செய்யாம உட்கார ஆசைப்படுவாய். அந்த அமைதியை சோம்பேறித்தனம் நினைக்காதே. அது ஆன்மா ஓய்வெடுக்கும் நேரம். அந்த நேரத்துல தான் பெரிய மாற்றங்கள் உள்ளுக்குள்ள நடக்கும். விதை மண்ணுக்குள்ள சத்தமில்லாம தான் முளைக்குது. அதே மாதிரி உன் வாழ்க்கையில வரப்போகுற நல்ல மாற்றங்களும் அமைதிக்குள்ள தான் உருவாகுது. உன் கனவுகள் இனிமே பயமுறுத்தாது. சில கனவுகள் தெளிவா நினைவில் நிற்கும். சில கனவுகள் எழுந்ததும் மறந்து போயிடும். ஆனா அந்த கனவுகளுக்கு பின்னால ஒரு அமைதி இருக்கும். அது அம்மன் உன் மனசை சீராக்குறதுக்காக அனுப்புற சைகைகள். உன் வார்த்தைகள் இனிமே குறையலாம். ஆனா உன் இருப்பு வலுவாகும்.
நீ பேசாம இருந்தால் கூட உன் அருகில இருப்பவர்களுக்கு ஒரு நிம்மதி தோணும். அந்த நிம்மதி தான் உண்மையான சக்தி. சத்தமில்லாத சக்தி எப்போதும் ஆழமானது. உன் வாழ்க்கையில இனிமே தேவையில்லாத போராட்டங்கள் குறையும். எல்லா விஷயத்தையும் நிரூபிக்கணும்னு நீ நினைக்க மாட்ட. நீ யார் என்பதை நீ உனக்கே தெரிஞ்சுக்கிட்டது போதும். அந்த நிச்சயம் வந்ததும் வெளி உலகத்தின் அங்கீகாரம் முக்கியமா இருக்காது. குங்குமம் உன் கையில் சிந்தியது ஒரு நினைவூட்டல். நீ பல தலைமுறைகளின் பிரார்த்தனைகளின் பலன். உன் முன்னோர்களின் கண்ணீரும் நம்பிக்கையும் உன் இரத்தத்துல ஓடுது. அம்மன் அந்த சக்தியை இப்போ உன்னுள்ள எழுப்பிட்டிருக்கா. அதனால தான் நீ இப்போ தளராம நிற்க முடிகிறது. உன் வாழ்க்கையில இனிமே சில வாய்ப்புகள் எதிர்பாராத விதமா வரும். அவை பெரியதாக இல்லாம இருக்கலாம். ஆனா அவை சரியானவை. நீ அவைகளை மதிப்பாய். அந்த மதிப்பே அவைகளை பெரிதாக்கும். சிறிய கதவுகள் தான் பெரிய வெளிகளை திறக்கும். உன் பயம் இனிமே உன்னை ஆளாது. பயம் வரும். ஆனா அது முடிவு எடுக்காது. உன் உள்ளுணர்வு தான் முடிவு எடுக்கும். அந்த உள்ளுணர்வுக்கு அம்மன் காப்பு போட்டிருக்கா. அதனால நீ எடுத்த முடிவுகள் உன்னை பின்னாடி இழுக்காது. உன் வாழ்க்கை இனிமே பிறரின் வேகத்துக்கு ஒத்திசைவா இருக்காது. அது உன் வேகத்துல நடக்கும். மெதுவா இருந்தாலும் சரி. நிறுத்தி நிதானமா நடந்தாலும் சரி. அந்த நடை உன்னை சரியான இடத்துக்கு தான் கொண்டு போகும். என் தங்கமே, இந்த அருள் உன்னை உயர்த்தும். ஆனா அது உன்னை அகந்தையாக்காது. நீ பணிவோட தான் இருப்பாய். அந்த பணிவே உன் பெரிய அழகு. அம்மன் அருள் பணிவான மனசுல தான் நிரந்தரமா தங்கும். இந்த பாதை நீண்டது. ஆனா அது பயமுறுத்தாதது. ஏன்னா நீ ஒவ்வொரு அடியிலும் பாதுகாப்புக்குள்ள தான் இருக்க. குங்குமம் சிந்தியது அந்த பாதுகாப்பை உனக்கு உணர்த்த வந்த ஒரு சின்ன சைகை. அந்த சைகையை மனசுல வைத்துக்கிட்டு நீ முன்னாடி நடந்தா போதும். உன் வாழ்க்கை மெதுவா ஆனா உறுதியா ஒளியோட நிரம்பும். என் தங்கமே, இந்த அருளின் ஓட்டம் இங்க நின்று போகிறது இல்லை. அது உன் நாட்களோட சேர்ந்து மெதுவா பயணிக்க ஆரம்பிச்சுட்ட. நீ கவனிச்சா புரியும். சில விஷயங்கள் இப்போ உன்னை சீண்டாது. முன்னாடி உன்னை உடைத்த வார்த்தைகள் இப்போ உன் அருகில கூட வர முடியாது. அந்த மாற்றம் திடீர்னு வரல. அது உன் உள்ளுக்குள்ள அமைதியா விதைக்கப்பட்ட தைரியத்தின் விளைவு. உன் கண்கள் இப்போ உண்மையை கண்டு பயப்படாது. சில உண்மைகள் கசப்பா இருக்கும். ஆனா நீ அவைகளை மறைக்க முயற்சி செய்ய மாட்ட. நீ அவைகளை ஏற்றுக்குவாய். ஏற்றுக்கொண்ட உண்மை தான் உன்னை சுதந்திரமாக்கும். அம்மன் உனக்கு கற்றுக் கொடுக்கிற பெரிய பாடம் இதுதான். மறைப்பு வலியை அதிகரிக்கும். வெளிச்சம் வலியை கரைக்கும். உன் சுவாசம் கூட இப்போ சீராகும். நீ கவனிக்காமலே ஆழமா மூச்சு விடுவாய். அந்த மூச்சு உன் உடம்புக்குள்ள உறைந்திருந்த சோகங்களை மெதுவா உருக வைக்கும். சில நேரம் காரணமே இல்லாம கண்கள் ஈரமாவதுண்டு. அதை அடக்காதே. அது பலவீனம் இல்லை. அது சுத்திகரிப்பு. உன் மனசு இப்போ எதிர்ப்பை குறைக்க ஆரம்பிச்சுட்ட. எல்லாத்துக்கும் போராட வேண்டியதில்லைன்னு நீ புரிஞ்சுக்கிட்ட. சில விஷயங்கள் தானாகவே சரியாகும். சில விஷயங்கள் தானாகவே விலகும். நீ செய்ய வேண்டியது உண்மையோட இருப்பது மட்டும். அந்த உண்மை தான் உனக்கு கவசம். உன் உறவுகளில இனிமே வெளிப்படைத்தன்மை வரும். நீ சொல்லாததை கூட சிலர் உணர்வாங்க. அந்த உணர்வு உனக்கு பயமா தோணாது. ஏன்னா நீ இனிமே வேஷம் போட மாட்ட. வேஷம் இல்லாத வாழ்க்கை தான் சோர்வில்லாத வாழ்க்கை. அந்த சோர்வில்லாத நிலை உன்னை நீண்ட தூரம் நடத்தும். உன் கடந்த காலம் இனிமே உனக்கு ஒரு பாரமா இருக்காது. அது ஒரு புத்தகம் மாதிரி இருக்கும். சில பக்கங்கள் கிழிந்திருக்கும். சில பக்கங்கள் கண்ணீரால் நனைந்திருக்கும். ஆனா அந்த புத்தகம் முழுசும் உன்னோட தான். நீ அதை தூக்கி எறிய மாட்ட. நீ அதை மரியாதையோட அடுக்கி வைப்பாய். அந்த மரியாதை தான் உன் வளர்ச்சி. உன் வாழ்க்கையில இனிமே சின்ன சின்ன தீர்மானங்கள் முக்கியமா மாறும். நீ எதை தேர்ந்தெடுக்கிறாய்? யாரோட உட்கார்கிறாய்? எதை கேட்கிறாய்? எதை உள்வாங்குறாய்? இந்த சின்ன சின்ன தேர்வுகளே பெரிய மாற்றங்களை உருவாக்கும். அம்மன் உன்னை பெரிய முடிவுகளுக்காக தயார்படுத்த முன்னாடி இந்த சின்ன தெளிவுகளை கொடுக்குறா.
உன் உடம்பு உனக்கு இனிமே சைகைகள் அனுப்பும். நீ அதை புறக்கணிக்க மாட்ட. சோர்வா இருந்தா ஓய்வெடுப்பாய். மனசு கனமா இருந்தா அமைதியா இருப்பாய். நீ உன்னை தண்டிக்க மாட்ட. நீ உன்னை பாதுகாப்பாய். அந்த பாதுகாப்பே அருளின் வெளிப்பாடு. உன் வாழ்க்கையில இனிமே பொறாமை இடம் பிடிக்காது. ஒப்பீடு உன் மனசுக்குள்ள நுழைய முயற்சி செய்தாலும் நீ அதை உடனே கவனிப்பாய். எல்லாருக்கும் பாதை வேற. எல்லாருக்கும் நேரம் வேற. இந்த புரிதல் வந்ததும் மனசு நிம்மதியா அமரும். நிம்மதியான மனசுக்கு வாழ்க்கை சிக்கலா இருக்காது. உன் வார்த்தைகள் இனிமே சத்தியத்தோட கலந்திருக்கும். நீ பேசாம இருந்தாலும் அது போய் சொல்லாத மௌனம். நீ பேசினாலும் அது காயப்படுத்தாத உண்மை. இந்த சமநிலை தான் உன்னை மதிப்புள்ளவனா மாற்றும். அந்த மதிப்பு வெளியில் இருந்து வரல. அது உன் உள்ளுக்குள்ள இருந்து வரும். சில நேரம் நீ தனிமையை தேர்ந்தெடுப்பாய். அந்த தனிமை உன்னை சோகப்படுத்தாது. அது உன்னை மீட்டெடுக்கும். அந்த நேரத்துல நீ உன்னோட குரலை தெளிவா கேட்பாய். அந்த குரல் தான் அம்மன் உனக்குள் பேசும் இடம். அது கட்டளையா இருக்காது. அது வழிகாட்டுதலா இருக்கும். உன் வாழ்க்கையில இனிமே எளிமை முக்கியமா மாறும். அதிகம் சேர்க்கணும்னு நினைக்க மாட்ட. தேவையில்லாததை விடுவாய். இடம் கிடைக்கும். இடம் கிடைத்த இடத்துல ஒளி நுழையும். அந்த ஒளி தான் உன் நாட்களை மென்மையாக்கும். உன் கனவுகள் இனிமே உன்னை ஓட வைக்காது. அவை உன்னை அழைக்கும். நீ ஓடி போக மாட்ட. நீ மெதுவா அணுகுவாய். அந்த மெதுவான நடை தான் நிலைத்த வெற்றியை தரும். அம்மன் உனக்கு கற்றுக் கொடுப்பது அவசரம் இல்லாத வளர்ச்சி. உன் மனசு இனிமே குற்ற உணர்ச்சியில சிக்கிக்க மாட்ட. நீ தவறு செய்தாலும் அதில இருந்து கற்றுக்குவாய். உன்னை நீ தண்டிக்க மாட்ட. நீ உன்னை புரிஞ்சுக்குவாய். அந்த புரிதல் தான் உண்மையான கருணை. உன் வாழ்க்கையில இனிமே சில கதவுகள் மூடப்படும். அந்த மூடல் உன்னை பயமுறுத்தாது. ஏன்னா நீ அறிந்திருப்பாய். மூடப்படும் கதவுகள் உன்னை காப்பாற்றத்தான். திறக்கப்பட வேண்டிய கதவுகள் உனக்கு சரியான நேரத்துல தானாகவே திறக்கும். அந்த நம்பிக்கை தான் உன் நடையை உறுதியாக்கும். உன் இதயம் இனிமே பயத்துக்கு அடிமையில்லை. பயம் வந்தாலும் அது நீண்ட நேரம் தங்காது. நம்பிக்கை அதற்கு இடம் தராது. அந்த நம்பிக்கை கண்மூடி நம்பிக்கை இல்லை. அது அனுபவத்தில பிறந்த நிச்சயம். என் தங்கமே, இந்த அருள் உன் வாழ்க்கையில மெதுவா ஆனால் ஆழமா வேலை செய்யும். வெளியில் பெரிய மாற்றம் தெரியாம இருக்கலாம். ஆனா உள்ளுக்குள்ள உலகமே மாறிக்கிட்டே இருக்கும். அந்த உள்ளார்ந்த மாற்றமே எல்லா வெளி மாற்றங்களுக்கும் அடிப்படை. சமயபுரம் மாரியம்மன் உன்னை உயரத்துக்கு அழைத்துக்கிட்டே போகிறாள். அந்த உயரம் அகந்தையின் உயரம் இல்லை. அது விழிப்புணர்ச்சியின் உயரம். அந்த உயரத்துல நின்றா நீ எல்லாத்தையும் தெளிவா பார்ப்பாய். தெளிவா பார்த்த மனசு குழப்பத்துல மாட்டாது. இந்த பயணம் முடிவுக்கு வராது. ஆனா அது உன்னை சோர்வடைய வைக்காது. ஏன்னா நீ இப்போ ஓடல. நீ ஓட்டத்தோட சேர்ந்து மிதக்குற. அந்த மிதப்பு தான் அருள். அந்த அருள் தான் உன் உண்மை. அந்த உண்மையோட நீ இருந்தா போதும். வாழ்க்கை உன்னை எதிரியா பார்க்காது. அது உன்னை தாங்க ஆரம்பிக்கும். என் தங்கமே, இந்த தாங்குதல் தான் உன் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உருவாக்கும். வாழ்க்கை உன்னை தாங்க ஆரம்பிச்சா நீ எதையும் இழுத்து பிடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நீ விழுந்தாலும் கீழே மண் மென்மையா இருக்கும். அந்த மென்மை தான் அம்மன் அருளின் அடையாளம். கல்லா விழுந்த காலம் முடிஞ்சுட்டு இப்போ புல்லா விழும் காலம் ஆரம்பிச்சிருக்கு. உன் மனசு இப்போ சிறிய விஷயங்களில கூட ஒரு அர்த்தத்தை பார்க்க ஆரம்பிச்சிருக்கும். ஒரு சின்ன புன்னகை, ஒரு குழந்தையின் சத்தம், ஒரு கோயில் மணி ஓசை, ஒரு விளக்கின் ஒளி. இந்த எல்லாமே உன் உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று சரியா நடக்குது என்று மெதுவா சொல்லிக்கிட்டே இருக்கும். நீ அந்த சைகைகளை இனிமே அலட்சியம் செய்ய மாட்ட. ஏன்னா நீ உணர ஆரம்பிச்சுட்ட. உன் வாழ்க்கையில இனிமே யாரையும் காப்பாத்தணும்னு நீ சுமை எடுக்க மாட்ட. ஒவ்வொருவருக்கும் அவரவர் பயணம் இருக்கு என்பதை நீ ஏற்றுக்கிட்ட. நீ உன்னையே காப்பாத்த ஆரம்பிச்சது தான் அம்மன் உனக்கு கொடுத்த முதல் பொறுப்பு. அந்த பொறுப்பை நீ இப்போ பயமில்லாம ஏத்துக்கிட்ட. உன் இதயம் இப்போ எதையும் நிரூபிக்க வேண்டியதில்லைன்னு உணர்ந்திருக்கும்.
நீ நல்லவனா இருக்கணும்னு உலகத்துக்கு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நீ உண்மையா இருந்தாலே போதும். அந்த உண்மை தான் உன்னை அம்மன் அருகில கொண்டு போகும். முகமூடி இல்லாத மனசுக்கு அருள் தானாகவே வந்து சேரும். உன் உடம்பும் மனசும் இப்போ சண்டை போடாது. முன்னாடி மனசு ஓடுற இடத்துக்கு உடம்பு இழுக்கப்பட்டிருக்கும். இப்போ இரண்டும் ஒரே ஓட்டத்துல நடக்க ஆரம்பிச்சுட்ட. சோர்வு வந்தா நின்று விடுவாய். உற்சாகம் வந்தா நகருவாய். இந்த இயல்பு தான் உன் வாழ்க்கையை சீராக்கும். உன் வாழ்க்கையில இனிமே அவமானம் உன்னை உடைக்காது. அது வந்தாலும் நீ உன் மதிப்பை இழக்க மாட்ட. ஏன்னா உன் மதிப்பு இனிமே வெளியில் இருந்து வரல. அது உன் உள்ளுக்குள்ள உறுதியாக அமர்ந்துட்ட. அந்த உறுதியை அம்மன் உன் மனசுல விதைச்சுட்ட. சில நேரம் நீ யாருக்குமே புரியாத நிலைக்கு போவாய். அந்த நிலை உன்னை சோகப்படுத்தாது. ஏன்னா நீ உன்னை புரிஞ்சுக்கிட்ட. உன்னை புரிஞ்சுக்கிட்ட மனசுக்கு உலகத்தின் விளக்கம் தேவையில்லை. அந்த சுதந்திரம் தான் உன்னை ஆழமா சுவாசிக்க வைக்கும். உன் வாழ்க்கையில இனிமே தேவையில்லாத வாக்குறுதிகள் குறையும். நீ சொல்லுற ஒவ்வொரு வார்த்தையும் எடை கொண்டதாக இருக்கும். அதனால சிலர் விலகலாம், சிலர் நெருங்கலாம். நீ அதை சமமாக ஏற்றுக்குவாய். ஏன்னா நீ இனிமே கூட்டத்துக்காக உன்னை மாற்ற மாட்ட. உன் மனசு இப்போ மௌனத்தோட நட்பு வைத்துக்கிட்ட. அந்த மௌனம் வெறுமை இல்லை. அது நிறைவின் மௌனம். அந்த மௌனத்துல நீ உன் சொந்த சத்தத்தை தெளிவா கேட்பாய். அந்த சத்தம் பயமுறுத்தாது. அது மென்மையா வழி காட்டும். உன் வாழ்க்கையில இனிமே தள்ளிப்போன விஷயங்கள் திரும்ப வராது. ஆனா அதற்கு பதிலா சரியான விஷயங்கள் வந்து சேரும். நீ அதை அடையாளம் காணும் கண்கள் இப்போ உனக்கு இருக்கு. அந்த பார்வை தான் அம்மன் அருளின் இன்னொரு வடிவம். உன் கடந்த காலத்துல நீ செய்த தியாகங்கள் இனிமே வீணா போனது போல தோணாது. அவை உன்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்த படிக்கட்டுகள். நீ அவைகளை நினைச்சு வருத்தப்பட மாட்ட. நீ அவைகளுக்கு நன்றி சொல்லுவாய். அந்த நன்றி தான் உன் மனசை முழுமையாக்கும். உன் வாழ்க்கையில இனிமே உனக்கு எதிரா நின்றவர்கள் கூட ஒரு அர்த்தத்தோட தோணுவாங்க. அவர்கள் உன்னை கடினமாக்கல. அவர்கள் உன்னை தெளிவாக்கினார்கள். இந்த புரிதல் வந்ததும் பகைமை கரையும். மனசு இலகுவாகும். உன் நடை இனிமே மெதுவாக இருக்கலாம். ஆனா அது திடமானது. நீ தடுமாறினாலும் விழ மாட்ட. விழுந்தாலும் உடைய மாட்ட. ஏன்னா நீ இப்போ அம்மன் அருளின் வட்டத்துக்குள்ள நடக்கிற. உன் இதயம் இனிமே சின்ன விஷயங்களுக்காக கூட நன்றி சொல்லும். அந்த நன்றி சொல்லும் பழக்கம் தான் உன் வாழ்க்கையை நிறைய ஆசீர்வாதங்களோட நிரப்பும். நன்றி சொல்லும் மனசுக்கு குறை தெரியாது. என் தங்கமே, இந்த பாதை உன்னை பெரியவனா காட்ட வரல. இது உன்னை உண்மையா மாற்ற வருது. உண்மை தான் எல்லா சக்திகளுக்கும் அடிப்படை. அந்த உண்மையோட நீ நடந்தா சமயபுரம் மாரியம்மன் உன் ஒவ்வொரு அடியையும் கவனிச்சுக்கிட்டே இருப்பாள். இந்த அருள் ஒரு நாள் ஒரு தருணம் அல்ல. இது ஒரு நிலை. அந்த நிலையில் நீ இப்போ இருக்க. இந்த நிலை உன்னை விட்டு போகாது. நீ சோர்ந்தாலும் நீ மறந்தாலும் நீ குழப்பத்துல இருந்தாலும் இந்த அருள் உன்னை விட்டு நகராது. நீ எங்க போனாலும் உன் முன்னாடி ஒரு ஒளி இருக்கும். அந்த ஒளி கண்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா மனசுக்கு தெளிவா தெரியும். அந்த ஒளியே உன் வழி. அந்த ஒளியே உன் பாதுகாப்பு. அந்த ஒளியே சமயபுரம் மாரியம்மன் உனக்கு கொடுத்த உறுதி. என் தங்கமே, அந்த உறுதியோட நீ நடக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு உன் வாழ்க்கை உன்னை எதிர்த்து நிற்க மாட்ட. அது உன்னை சோதிச்சாலும் உன்னை உடைக்காது. சோதனைகள் இனிமே தண்டனை மாதிரி இருக்காது. அவை உன்னை வலுப்படுத்தும் பயிற்சிகள் மாதிரி தான் இருக்கும். நீ அதை உணர்ந்த நிமிஷத்தில இருந்து பயம் உன் மனசுல நிரந்தரமா தங்க முடியாது. உன் உள்ளுக்குள்ள இப்போ ஒரு நிதானம் வந்திருக்கும். முன்னாடி எல்லாம் உடனே பதில் சொல்லணும், உடனே முடிவு எடுக்கணும், உடனே சரி செய்யணும்னு மனசு துடிச்சிருக்கும். இப்போ அவசரம் குறையும். அவசரம் குறைந்த இடத்துல தவறு குறையும். அந்த தவறு குறைஞ்ச நிலை தான் உன் வாழ்க்கையை சீராக்கும். உன் பார்வை இப்போ குறை காண்ற பார்வை இல்லை. அது புரிந்து கொள்ளும் பார்வை. எல்லாரும் அவரவர் சுமையோட தான் நடக்கிறாங்கன்னு நீ உணர ஆரம்பிச்சுட்ட. இந்த உணர்வு உன்னை மென்மையாக்கும்.
மென்மையான மனசுக்கு கோபம் நிரந்தரமா இருக்காது. உன் மனசு இனிமே பழைய கதைகளை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டு இருக்காது. அந்த கதைகள் உன் வாழ்க்கையில ஒரு காலம் இருந்தது. இப்போ நீ அந்த காலத்தை கடந்து வந்துட்ட. நீ இப்போ புதிய நிலையில இருக்க. அந்த நிலை உன்னை பின்னாடி இழுக்க விடாது. உன் உடம்பு கூட இந்த மாற்றத்துக்கு ஒத்திசைவா மாறும். நீ உன்னை கவனிக்க ஆரம்பிச்சதுனால. நீ சாப்பிடும் உணவு, நீ எடுத்துக்கிற ஓய்வு, நீ பேசும் வார்த்தைகள் எல்லாமே மெதுவா சீராகும். நீ பெரிய கட்டுப்பாடுகள் எடுக்க மாட்ட. ஆனா நீ உன்னை அலட்சியம் செய்யவும் மாட்ட. உன் உறவுகளில இனிமே உண்மையான இணைப்பு முக்கியமா மாறும். வெளிப்படையான அன்பு இல்லாம கூட ஆழமான புரிதல் இருக்கும். நீ எல்லாருக்கும் எல்லாமாக இருக்கணும்னு நினைக்க மாட்ட. நீ உனக்கு உண்மையா இருப்பவர்களுக்கு உண்மையா இருப்பாய். அந்த அளவு தான் உன் மனசுக்கு போதும். உன் வாழ்க்கையில இனிமே சின்ன சின்ன முடிவுகள் கூட பெரிய அமைதியை கொடுக்கும். எங்கே போகணும், யாரோட பேசணும், எப்போது பேசாம இருக்கணும், இந்த தெளிவு தான் உன்னை சோர்விலிருந்து காப்பாத்தும். நீ இப்போ தேவையில்லாத சத்தங்களை தானாகவே தவிர்க்க ஆரம்பிச்சுட்ட. உன் கனவுகள் இனிமே சத்தமில்லாம உன் மனசுல வளர ஆரம்பிக்கும். நீ அவைகளை எல்லாருக்கும் சொல்ல மாட்ட. நீ அவைகளை உள்ளுக்குள்ள பாதுகாப்பாய். விதை மண்ணுக்குள்ள இருக்கும்போது தான் பாதுகாப்பு. அதே மாதிரி உன் கனவுகளும் அமைதிக்குள்ள வளரணும். உன் வாழ்க்கையில இனிமே தள்ளிப்போன விஷயங்களுக்கு நீ கோபப்பட மாட்ட. நேரம் தாமதமானது தண்டனை இல்லைன்னு நீ புரிஞ்சுக்கிட்ட. அது பாதுகாப்பு. சில விஷயங்கள் சரியான நேரம் வராம நடந்திருந்தா உன்னை காயப்படுத்தியிருக்கும். அந்த சரியான நேரத்தை காத்திருக்க வைக்கும் சக்தி தான் அம்மன் அருள். உன் மனசு இனிமே குற்ற உணர்ச்சியில சிக்கிக்க மாட்ட. நீ முடிந்ததை செய்திருக்கிறன்னு நீ உணர ஆரம்பிச்சுட்ட. எல்லாத்தையும் சரியா செய்ய முடியாது. ஆனா உண்மையோட செய்ய முடியும். அந்த உண்மை தான் உனக்கு நிம்மதி கொடுக்கும். உன் வார்த்தைகள் இனிமே மென்மையா இருக்கும். அதுல பலவீனம் இல்லை. அதுல உறுதி இருக்கும். நீ கத்தி பேசாம கூட உன் எல்லைகளை காப்பாத்த முடியும். அந்த அமைதி தான் உன் பெரிய சக்தி. உன் வாழ்க்கையில இனிமே சிலர் விலகுவாங்க. அது இழப்பு மாதிரி தோணாது. அது இடம் கிடைக்குற மாதிரி தோணும். அந்த இடத்துல உன் வளர்ச்சி நுழையும். புதிய எண்ணங்கள், புதிய வாய்ப்புகள், புதிய அமைதி எல்லாம் அந்த இடத்துல தான் பிறக்கும். உன் இதயம் இனிமே நம்பிக்கையோட தான் துடிக்கும். அந்த நம்பிக்கை கண்ணை மூடி நம்புறது இல்லை. அது அனுபவத்தில இருந்து வந்த நிச்சயம். நீ முன்னாடி விழுந்து எழுந்ததை நீ மறக்கல. அதனால தான் நீ இப்போ நிம்மதியா நடக்கிற. உன் வாழ்க்கை இனிமே சரியானதாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. உண்மையா இருந்தாலே போதும். உண்மை இருந்த இடத்துல அம்மன் அருள் தானாகவே தங்கும். அலங்காரம் தேவையில்லை. நாடகம் தேவையில்லை. உண்மை போதும். என் தங்கமே, நீ இப்போ ஒரு நிலைமையில இல்லை. நீ ஒரு நிலையில இருக்க. அந்த நிலை அமைதியின் நிலை. விழிப்புணர்ச்சியின் நிலை. அந்த நிலையை யாராலும் உன்னிடமிருந்து பறிக்க முடியாது. ஏன்னா அது வெளியில இருந்து வந்தது இல்லை. அது உன் உள்ளுக்குள்ள இருந்து மலர்ந்தது. சமயபுரம் மாரியம்மன் உன் வாழ்க்கையை மாற்றி எழுத வரல. அவள் உன் வாழ்க்கையை மெதுவா தெளிவாக்க வர்றா. தெளிவான வாழ்க்கைக்கு குழப்பம் அதிக நேரம் தங்காது. நீ விழுந்தாலும் நீ எங்கிருந்து எழுணும்னு உனக்கு தெரியும். இந்த பயணம் தொடரும். சில நாட்கள் மென்மையா, சில நாட்கள் கனமா. ஆனா நீ தனியா இல்லை. அந்த உணர்வே போதும். அந்த உணர்வே உன் மனசுக்கு பெரிய தைரியம். நீ இப்போ பயப்பட வேண்டிய நிலை கடந்துட்ட. நீ இப்போ நம்பிக்கையோட நடக்கிற நிலையில இருக்க. அந்த நடை மெதுவானது. ஆனா அது உறுதியானது. அந்த உறுதி தான் உன் வாழ்க்கையை ஒளியோட நிரப்பும். அந்த ஒளி வெளிச்சமா இல்லாம இருக்கலாம். ஆனா அது எப்போதும் அணையாது.